கொடைக்கானல் பங்களாவில் நடிகையின் தந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேரில் அமர வைத்து வாய் மூக்கில் டேப்பால் சுற்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா பயணிகள் போல வந்து கொலை செய்தவர்களின் பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகே ஏராளமான தனியார் விடுதிகளும் பங்களாக்களும் உள்ளன. இந்த பகுதியில் மாயாவி திரைப்படத்தில் கடவுள் தந்த அழகிய வாழ்வு பாடலில் நடித்த துணை நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை சூரிய நாராயணன் பங்களா வைத்துள்ளார். இந்த பங்களாவில் அனுமதியின்றி சுற்றுலா பயணிகளுக்கு தங்கும் வரை வாடகைக்கு விடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த பங்களாவில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் போல 5 நபர்கள் வந்து தங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் போல வந்த கொள்ளையர்கள் சனிக்கிழமை அன்று இரவு சூரிய நாராயணனை சேரில் அமர வைத்து முகம் மற்றும் உடல் முழுவதும் டேப் மூலம் சுற்றி கட்டி போட்டுள்ளனர். இந்த பங்களாவில் பணியாற்றிய ஆறுமுகம், முரளி உள்ளிட்ட 2 வரை துணியால் கட்டி போட்டுள்ளனர். பின்னர் 3 பேரும் அணிந்திருந்த செயின் மோதிரங்களை கொள்ளையடித்துள்ளனர். மேலும் பங்களாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் ஹார்ட் டிஸ்கினையும் எடுத்து சென்று விட்டனர். துணியால் கட்டி போடப்பட்டிருந்த ஆறுமுகம் துணியை கழற்றிவிட்டு வெளியே வந்து கூச்சலிட்டுள்ளார். மேலும் இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்து சென்று பங்களாவின் வெளியே போடப்பட்டிருந்த பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். அப்போது சூரிய நாராயணனின் வாய் மற்றும் மூக்கில் டேப் சுற்றப்பட்டு இருந்ததால் அவர் மூச்சு அடைக்கப்பட்டு இறந்திருப்பது தெரிய வந்தது. 73 வயதான சூரிய நாராயணன் உடலை மீட்டு அவரது சடலத்தை கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் உடன் இருந்த 2 வரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு தேனி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ஸ்நேகப்பிரியா நேரில் வந்து விசாரணை நடத்தினார். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இச்சம்பவம் நகை பணத்திற்காக அரங்கேறியுள்ளதா அல்லது முன்பகை காரணமாக நடந்த கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு தனது மகளை காதலித்த இளைஞரை கொலை செய்த வழக்கில் சூரிய நாராயணன் 4வது குற்றவாளியாக இருக்கிறார். இந்த விவகாரத்தில் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருக்கலாமோ என்ற சந்தேகமும் போலீசாருக்கு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானல் பங்களாவில் சுற்றுலா பயணிகள் போல அறை எடுத்து பங்களா உரிமையாளரை கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.